வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க ஒரு வீடியோ ஒரு மோட்டார் கண்ட்ரோலர், டிசி மோட்டார் கண்ட்ரோலர். ஏசி கண்ட்ரோலர் அப்படின்னா டிம்மர் சர்க்யூட்லாம் இருக்குது. அது நான் ஏற்கனவே நிறைய உங்களுக்கு சர்க்யூட் வந்து உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இது ஒரு டிசி மோட்டார் அல்லது ஒரு பல்ப், டிசியில் கண்டக்ட் ஆகக்கூடிய பல்ப். உதாரணமாக குரூப் ஆஃப் எல்இடிஸ் இருக்குது. இந்த குரூப் ஆஃப் எல்இடிஸ்னுடைய பிரைட்னஸ் நம்மளால் கூட்டலாம் குறைக்கலாம், நம்ம அப்ளிகேஷனை பொறுத்து ரொம்ப ஈஸியாக. ஓகே, அப்போ எந்த இடத்துல உங்களுக்கு குரூப் ஆஃப் எல்இடிஸை பிரைட்னஸை கூட்டி குறைக்கணும் அப்படின்னு ஒரு நெசசிட்டி வரும் அப்படின்னு கேட்டால், எல்சிடி எல்இடி டிவியில் பேக் லைட்னு ஒன்று வரும். அதில் குரூப் ஆஃப் எல்இடி ஸ்ட்ரிப்ஸ் இருக்கும். ஓகே, நாம் டெஸ்ட்டு பண்ணும் பொழுது ஒருவேளை உங்களால் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல, பேக் லைட்டு ஒர்க் பண்ணலை, போர்டில் மதர் போர்டில் இருக்கிற பேக் லைட்டில் ப்ராப்ளம் இருக்குது, ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே உங்களுக்கு ட்ரைவ் போர்டு இருக்குது. அந்த ட்ரைவ் போர்டு மூலிமா நீங்கள் ஒரு ட்ரிகரிங் பல்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அதை ட்ரைவ் பண்ண முடியும். அதில் பிரைட்னஸை கூட்டி குறைக்கணுன்னா உங்களுக்கு ரிமோட் கண்ட்ரோலோட பிரைட்னஸை கூட்டி குறைச்சி தான் கொண்டு வர முடியும். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி ஒரு யூனிட் இருந்தால் ஒரு சர்வீஸ் டெக்னீஷியனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதனுடைய ப்ரைஸ் ஃபஸ்ட்டு, ஏன்னா இதனுடைய ப்ரைஸ் வந்து 150 ரூபா வரும், விலை ரொம்ப கம்மி தான். இதில் ஒரு மாஸ்பெட் இருக்குது, ஒரு ஷார்ட்கட் டயோடு ஒன்று இருக்குது, ஒரு ரெகுலேட்டர் ஒன்று இருக்குது. ஓகே, இதெல்லாம் சேர்ந்தது குறிப்பாக 555 ஐசி ஒன்று எஸ்எம்டியில் இருக்குது. நான் லாஸ்ட்டு கிளாஸில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, சர்ஃபேஸ் மவுண்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ண சர்ஃபேஸ் மவுண்ட் டிவைஸ் 2030 TDA 2030 அப்படிங்கிற ஆடியோ கிளாஸு லாஸ்ட் கிளாஸில் நடத்தியிருக்கேன். ஓகேங்களா, அது உங்களுக்கு தேவைப்படுறவங்க எங்கிட்ட வாங்கிக்கலாம், எங்கிட்ட ரெடிமேடாக இருக்குது. கிட்டத்தட்ட உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன். லாஸ்ட் கிளாஸில் 2030 அப்படிங்கிற ஐசியோடைய டோட்டல் சர்க்யூட், இதுதான் அதனுடைய டயக்ராம். இந்த டோட்டல் காம்பனன்ட்ஸ் ஏற்கனவே ஆல்ரெடி போர்டு மார்க்கெட்டில் இருக்குது. பட்டு சர்ஃபேஸ் மோடு டெக்னாலஜி அப்ளை பண்ணி சர்ஃபேஸ் மோடு டிவைஸ் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக எல்லாம் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு போர்டு இந்த மாதிரி ஒரு சின்ன போர்டு இருக்கும். 100 ருபீஸ் இந்த போர்டு. இதில் ஒரு கண்ட்ரோலர் இருக்குது, நம்ம அவுட்புட்டை கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். சிக்னல் இன்புட், சிக்னல் அவுட்புட், மானோ போர்டு. 2 ஆம்பியர் கரண்ட் கொடுக்கணும், ஹீட் சிங்க் கொடுக்கணும். இப்போ டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஒருவேளை நியூ கமர்ஸ் யாராக இருக்காங்க இந்த வீடியோ பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சேம் லைக் தட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிசி மோட்டார் கண்ட்ரோல். இப்போது குரூப் ஆஃப் எல்இடிஸை கண்ட்ரோல் பண்ணான்னு சொன்னேன். ஒரு மோட்டர் இருக்கு இல்லையா, மோட்டரோட ஸ்பீடை வந்து கூட்டலாம் குறைக்கலாம், இது பண்ண முடியும். நமக்கு எங்கே அப்ளிகேஷன் இருக்கோ அங்கே பண்ணலாம். இந்த டோட்டல் சர்க்யூட் எப்படி ஒர்க் பண்ணுது, இதில் ப்ரைஸ் 150. தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். பாருங்களேன், இதுதான் அதனுடைய சர்க்யூட் டயக்ராம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எல்இடி கொடுத்துருக்கு. இது ஒரு டெமோ இல்லையா. இந்த இடத்துல ஒரு 12 வோல்ட் சப்ளை கொடுத்துருக்கு, இந்த இடத்துல ஒரு 12 வோல்ட் சப்ளை, இந்த இடத்துல எல்இடி கொடுத்துருக்கு. இந்த எல்இடியோட பிரைட்னஸ் எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா, இந்த இடத்துல இருக்குல்ல LR7843 அப்படிங்கிறது ஒரு மாஸ்பெட். இந்த மாஸ்பெட்னுடைய கண்டக்ஷனை பொறுத்து இருக்குது. மாஸ்பெட்டில் இது வந்து உங்களுக்கு வந்து ட்ரைன், இது வந்து சோர்ஸ், இது வந்து கேட், உங்களுக்கு தெரியும். பொதுவாக ஏன் நாம் வந்து மாஸ்பெட்டை யூஸ் பண்ணுறோம் இந்த கண்ட்ரோலருக்கு அப்படின்னு கேட்டால், ஏன் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, டிரான்சிஸ்டர் வந்து ஒரு அனலாக் சிக்னலுக்கு கண்ட்ரோலிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாஸ்பெட் அப்படின்னா பல்ஸ் வித் மாடுலேட்டர், நாம் நிறையா பார்த்துருக்கோம் இல்லையா. அந்த பல்ஸ் வித் மாடுலேட்டரை பேஸ் பண்ணி வரக்கூடிய எல்லா சர்க்யூட்டுக்கும் நல்ல பெர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணோம். அதனால் என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல மாஸ்பெட் யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஹை ஸ்பீட் சுவிட்சிங், இது LR7843. இந்த மாஸ்பெட் உபயோகப்படுத்தி ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் இருக்குது. வாய்ப்பு வரும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதனுடைய கண்டக்ஷன் ஆகிறத பொறுத்து இந்த பிரைட்னஸ் இருக்கும். இதனுடைய பிரைட்னஸ் எதை பொறுத்து இருக்கும், இந்த மாஸ்பெட்டுடைய ட்ரைன் சோர்ஸினுடைய கண்டக்ஷன் பொறுத்து, என்னுடைய இன்டர்லெசன்ஸை பொறுத்து. இந்த இன்டர்லெசன்ஸ் எதை பொறுத்து இருக்குன்னா, கேட்டுக்கு கிடைக்கக்கூடிய சிக்னலை பொறுத்து இருக்கும், ஆர் சிக்னல் வோல்டேஜை பொறுத்து இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆப்டோ கப்ளர் யூஸ் பண்ணியிருக்கு. ஆட்டோ கப்ளர் பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 4 டெர்மினல் இருக்கும். 2 டெர்மினல் என்ன ரெஸ்பான்ஸ் இருக்குன்னா, ஐஆர்
இன்ஃப்ராரெட் எல்இடி இதில் இருக்கும். இந்த இடத்துல போட்டோ டிரான்சிஸ்டர் இருக்கும். இந்த போட்டோ டிரான்சிஸ்டர் இது கலெக்டர், இது எமிட்டர், இது ஏனோடு, இது வந்து கேத்தோடு. இப்போது இந்த போட்டோ டிரான்சிஸ்டருடைய இந்த பேஸுக்கு எந்த அளவுக்கு லைட்டோட இன்டென்சிட்டி கிடைக்குதோ அதை பொறுத்து இந்த டிரான்சிஸ்டரோட கண்டக்ஷன் இருக்கும். இந்த டிரான்சிஸ்டரோட கண்டக்ஷனை பொறுத்து இந்த கேட்டுக்கு கிடைக்கக்கூடிய சிக்னல் அளவும் கூடி குறையும். இந்த ஆப்டோ கப்ளரில் இருக்கக்கூடிய இந்த போட்டோ டிரான்சிஸ்டர் பேஸ் கொடுக்குற இன்டென்சிட்டி எதை பொறுத்து இருக்குன்னா, இந்த ஐஆர் எல்இடி இருக்கு இல்லையா, இன்டர்னலாக பில்டப் இருக்கிற இந்த ஐஆர் எல்இடியுடைய கண்டக்ஷனை பொறுத்து இருக்குது. இந்த கண்டக்ஷன் எதை பொறுத்து இருக்குன்னா, இந்த இடத்துல இருக்கு இல்லையா, அந்த 1, 2 பல்ஸ் வித் மாடுலேட்டர் அவுட்புட் இதில் கொடுத்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்டோ கப்ளர் மூலிமா கண்ட்ரோல் ஆகி இந்த எல்இடியோட ஒரு எல்இடி காமிச்சிருக்கேன் மாடல், இதனுடைய பிரைட்னஸை கூட்டலாம் குறைக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம், கொஞ்சம் இதில் இம்ப்ரூவ் பண்ணுறோம். இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு பாருங்கள், இதான் சர்க்யூட். இந்த இடத்துல LR 7843 மாஸ்பெட் கண்ட்ரோலர் மாடுல், ஆக்சுவலாக அந்த மாடுல் பேர் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங், 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், யூபிஎஸ் இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் எஸ்எம்பிஎஸ். செப்பரேட்டாக இருக்கும் ஒவ்வொரு வகுப்பும். ஆன்லைனில் படிக்கிறனால உங்களுக்கு டைம் மிச்சமாகும், மணி மிச்சமாகும். நீங்கள் ஒர்க்கை பார்க்கலாம். கூடவே ஒரு பார்ட் டைம் ஒதுக்குங்க, ஒரு 1 hour ஒதுக்குங்க. ப்ராஜெக்ட் மேக் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் டவுட் அப்படின்னு வரும்பொழுது ஆஸ் ஏ ஸ்டூடெண்ட்ஷிப்பாக இருக்கும் பொழுது டைரெக்டாக கால் பண்ணி கேட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம ஒரு தொழிலில் அப்கிரேட் ஆக முடியும். டிஃப்ரெண்ட் கோர்சஸ் இருக்கிறனால யார் வேணால் படிக்கலாம். வயது வித்தியாசம் இல்லை, ஆண் பெண் வித்தியாசம் இல்லை. உங்கள் வீட்டில் இருந்த இடத்துலேருந்தே எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் எந்த விதமான ஒளிவும் மறையும் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு மாஸ்பெட் கண்ட்ரோல் மாடுல், குறிப்பாக மோட்டார் கண்ட்ரோல் அல்லது ஒரு குரூப் ஆஃப் எல்இடிஸ் அல்லது ஒரு டிசி லைட். டிசி அப்ளையன்ஸ் எதாக இருந்தாலும் சரி, ஒரு ஹீட்டை கூட்டி குறைக்கணும், பிரைட்னஸை கூட்டி குறைக்கணும், இப்படி எந்த அப்ளிகேஷனுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். சேம் சர்க்யூட் தான், லாஸ்ட் கிளாஸில் காமிச்ச அதே சர்க்யூட் தான். இந்த பல்ஸ் வித் மாடுலேட்டர்லேருந்து அவுட்புட் வருது. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த PC817ங்கிற ஆட்டோ கப்ளரில் கூடிய இந்த இன்னரில் இருக்கக்கூடிய இந்த ஐஆர் எல்இடி க்ளோ ஆகும். இந்த க்ளோ ஆகிற இன்டென்சிட்டியை பொறுத்து இந்த டிரான்சிஸ்டனுடைய கலெக்டர் எமிட்டர் கண்டக்ஷன் ஆகும். இதனுடைய கண்டக்ஷனை பொறுத்து இந்த கேட்டுக்கு வரும். அந்த வோல்டேஜை பொறுத்து இது என்ன செய்யும், உங்களுக்கு மாஸ்பெட் கண்டக்ஷன் ஆகும். கண்டக்ஷன் ஆகிறதுனால இந்த எல்இடியோட பிரைட் கூடி குறையும். அட் த சேம் டைம் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், இந்த பாசிட்டிவ் ப்ளஸ் இந்த கலெக்டர், இந்த ட்ரெயின், டிரான்சிஸ்டர் வந்து கலெக்டர், இது வந்து ட்ரெயின், இது வந்து சோர்ஸ், இது வந்து கேட்டு. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த லோடோட பிரைட்னஸ் என்ன ஆகும் அப்படின்னா கூடி குறையும். ஒரு மோட்டரோட இருந்தால் ஸ்பீடு குறையும், பல்பாக இருந்தால் பிரைட்னஸ் கூடி குறையும். பண்ண முடியும். இதை கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன், அடுத்த ஒரு சர்க்யூட் பார்த்தீங்கன்னா ஒரு 555 ஐசி பாருங்கள், ஒரு 555 ஐசி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், குரூப் ஆஃப் எல்இடிஸில் இருக்குது. தாட்கி டயோடு இங்கே இருக்குது. இது மாஸ்பெட். இந்த மாஸ்பெட்டில் இதுதான் வந்து ட்ரெயின், இது சோர்ஸ், இது வந்து கேட். இந்த BC547 கரண்ட் சென்ஸ் பண்ணக்கூடியது. இந்த லோடு ஒர்க் பண்ணும்போது இந்த இடத்துலேருந்து வரக்கூடிய கரண்ட்டு அது என்ன செய்யும், இந்த டிரான்சிஸ்டரை கண்டக்ஷன் பண்ணும். இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷனை பொறுத்து என்ன ஆகும், உங்களுக்கு நாம் இந்த ஐசி வந்து கட் ஆஃப் ஆகும். எப்போது ஒரு லிமிட்டுக்கு மேலே போயிடுச்சுன்னா. ஓகே, இது சிம்பிள் சர்க்யூட். இதுதான் ப்ளஸ் வோல்ட்டு. இங்கே நம்ம 12 வோல்ட் கொடுக்கலாம், 15 வோல்ட்லேருந்து 10.5லேருந்து 15 வோல்ட் கொடுக்கலாம். இந்த 12 ஐசி இந்த மோடில் செலக்ட் பண்ணியிருக்கு. 3ஆவது பின்லேருந்து பல்ஸ் வித் மாடுலேட்டர். பல்ஸ் வித் மாடுலேட்டர்னால் சிக்னல் வந்து இந்த மாதிரி வரும். பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல இருக்குல்லையே தான் காமிச்சிருக்கு. இது அவுட்புட் வோல்டேஜ். இந்த அவுட்புட் வோல்டேஜ் எங்கேருந்து வருது காமிச்சிருக்கு பாருங்கள். இந்த இடத்துல கேட்டில் என்ன சிக்னல் வரும்னு பாருங்களேன். பட் இதே பின் நம்பர் 62 இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஷார்ட் டூத் வேவ் ஃபார்மில் இருக்கும். ஓகே,
ஆனால் அது என்னாகும், இந்த ஐசி மூலிமா பல்ஸ் வித் மாடுலேட்டராக மாறி நேராக இந்த கேட்டுக்கு வரும். இதில் IRFZ44N யூஸ் பண்ணியிருக்கு. அந்த மாஸ்பெட் கண்டக்ஷனாகவும் இந்த மாஸ்பெட்னுடைய லோடு தான் இது ஃபுல்லாக இந்த எல்இடிஸ். இதில் வந்து சாம்பிளுக்காக காமிச்சிருக்கேன், நிறைய எல்இடி கூட இருக்கலாம். ஓகே, இதில் எவ்வளோ கரண்ட் எடுக்குது அப்படிங்கிறத இந்த டிரான்சிஸ்டர் சென்ஸ் பண்ணும். இது ரொம்ப சிம்பிள் சர்க்யூட். நாம் ப்ராக்டிக்கலாக நாம் பார்க்கலாம். அப்போது கண்டிப்பாக இதெல்லாம் இருக்கும். இந்த கரண்ட் லிமிட் பண்ணுறதுக்கு இது ஒரு டிரான்சிஸ்டர், ஒரு ஐசி, மாஸ்பெட்டு இதெல்லாம் சேர்ந்து ரொம்ப காம்பேக்டாக வரும். லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கேன். இனிமேல் வரக்கூடிய லீனியர் ஐசி எல்லாமே கம்ப்ளீட்டாக சர்ஃபேஸ் மவுண்ட் டெக்னாலஜியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். கொஞ்சம் அதை நீங்கள் பார்க்க தெரியணும். நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த SMD, கெப்பாசிட்டர், ரெசன்ஸ் இதெல்லாம் வேலையை எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி செக் பண்ணுறது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸ் பாருங்கள். ஜஸ்ட் இப்போ ஒரு ப்ராக்டிக்கல் பார்க்கலாமா? இதுதான் நீங்கள் பார்க்குற போர்டு. இந்த போர்டில் இது வந்து இந்த இடத்துல ஒரு கண்ட்ரோல் இருக்குது. இந்த இடத்துல ஒரு கண்ட்ரோல் இருக்குது. இதுக்கு ஒரு நாப் ஒன்று ஃப்ரீயாக வந்துடும். இந்த இடத்துல இருக்கிறது வந்து 555 ஐசி இருக்குது. ஐசி இருக்குது. இந்த இடத்துல ஸ்காட்கி டயோடு இருக்குது, கம்பைன் டயோடு. இதுதான் மாஸ்பெட்டு. இந்த இடத்துல சீல்டு போட்டிருக்கு. மாஸ்பெட் ரெண்டுமே ஹீட் ஆகும் ஒர்க் பண்ணும் பொழுது. அதனால் என்ன பண்ணியிருக்கு, ஒரு ஹீட்சிங் பிளேட் ஆட் பண்ணியிருக்கு. இந்த அவுட்புட் சாக்கெட் இருக்குது. இந்த 2 சாக்கெட் வந்து பேட்ரி இன்புட் கொடுக்குற சப்ளை, DC வோல்ட்டு கொடுக்குற சப்ளை. இது அவுட்புட் டு லோடு, மோட்டரோ பல்போ நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ அதுதான் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதோடைய காஸ்ட் வந்து 150. தேவைப்படுறவங்க என்னை வாட்ஸ்அப் பண்ணி கால் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி ஆர்டர் பண்ணிங்கன்னா நாளைக்கு கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, இதில் வித்து சுவிட்சோடு இருக்குது இந்த கண்ட்ரோல். இந்த கண்ட்ரோலில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, வெளியிலேருந்து டஸ்ட்டு எதுவும் உள்ளே போகாது. ஓகே, இதில் இந்த போர்டில் எடுத்திங்கன்னா ஆன் பண்ணால் இதில் ஒரு சுவிட்ச் இருக்குது. இதில் சுவிட்ச் இருக்கா? சுவிட்ச் இருக்குது. ஓகே, இப்போ பார்க்கலாம் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்க்கலாம். நான் ஜஸ்ட் ஆன் பண்ணுறேன். இதில் ப்ரெஸ் பண்ண ஆன் பண்ணுறேன். பாருங்கள், பல்ப் எரியுது இல்லையா? ரொம்ப இந்த ஃபிலமெண்ட் ரொம்ப குறைவாக எரியுது. நான் இதில் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இதில் பிரைட்னஸ் அப்படியே கூட்டிகிட்டே வரும். ஓகேவா? நல்ல பிரைட்னஸ். மெல்ல என்ன பண்ண முடியும், கம்ப்ளீட்டாக ஒரு பல்பு இது பிரைட்னஸை குறைக்க முடியும். நல்லா ஃபுல்லாக உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் வேணுமோ, லிட்டில் அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த மாதிரி வைக்கலாம். மறுபடியும் பிரைட்னஸை இதில் கூட்ட முடியும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் போர்டு இருந்துச்சுன்னா நாம் இண்டிவிஜுவலாக நிறைய ப்ராஜெக்ட் பண்ணலாம். நமக்கு எங்கெங்கே அப்ளிகேஷன் இந்த மாதிரிலாம் தேவைப்படுது, இந்த அளவுக்கு ஒரு ஃபேனோட கண்ட்ரோல், DC ஃபேனோட கண்ட்ரோல் எவ்வளோ வேணும், கரெக்டாக லிமிட்டாக வச்சுக்கலாம். இல்லை ஒரு பல்போட பிரைட்னஸ், குரூப் ஆஃப் LEDs எது வேணாலும் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம இதை இந்த மாடல் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். மாஸ்பெட் பேஸ்டாக இருக்கிறதுனால ரொம்ப நாளைக்கு வரும், நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஓகேங்களா? தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம என்ன பார்த்துருக்கோம் இன்றைக்கி வகுப்பில், உங்களுக்கு ஒரு DC மோட்டார் கண்ட்ரோல் எப்படி இயங்குது, அதுக்குள்ளே என்ன சர்க்யூட் டயக்ராம் இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.